ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, மங்களகரமான இந்த செவ்வாய்க்கிழமையில உன்கிட்ட மனசு விட்டு பேசணுங்கிறதுக்காக தான் காலையிலேயே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்துட்டேன். கல்லு நினைச்சினா நான் சொல்றத கேட்க வேணாம். உன் தாயே உனக்கு நல்லதா செய்வேன்ற நம்பிக்கை இருந்தா மட்டும் இதை முழுவதுமாக கேட்டுவிடு என் செல்லமே. இனி உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் அற்புதங்களை செய்ய போறேன். யாரெல்லாம் உன்னை அலட்சியம் செய்தார்களோ அவர்களை இப்போது உன் பின்னால் ஓடி வந்து உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னை பார்த்து நீ செய்யறதையே போல செஞ்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு முயற்சி செய்ய போறாங்க. எப்படிங்கிறத விளக்கமாக சொல்றேன் கேளு. ஒரு சாதாரண புழுவாக இருக்கும்போது அதை வெறுத்து ஒதுக்குபவர்கள்தான் அது வளர்ந்து முழு வண்ணத்து பூச்சி ஆனதும் அதன் அழகில் மயங்கி அதன் பின்னால ஓடி ஓடி போய் அதை பிடிக்க போவாங்க. அதே போலதான் இன்று உன்னை அலட்சியம் செய்பவர்கள் நாளைக்கு நீ நல்ல உயர்வுக்கு வந்த பிறகு நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்ச பிறகு உன் பின்னால உன்னை தேடி ஓடி வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட அழகான வாழ்க்கையை உன் கைகளை ஒப்படைக்கணுன்ற நல்ல எண்ணத்தோடு தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னுடைய வாழ்க்கை உன்னை கட்டுப்படுத்துறதுக்காக நான் படைக்கல. நீதான் உன் வாழ்க்கையையும் உன் மனசையும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நீ நினைச்ச செயல்களை உனக்கு சாதகமாக செஞ்சு முடிச்சு வாழணும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் உனக்கான சிறப்பான மாற்றங்களை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கேன். எந்த நொடி வேணுமானாலும் நீ நினைச்சதை உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்து இந்த உலகத்தையே உன்னை ஜெயிக்க வைப்பேன். சிலர் தேவையில்லைன்னு நீ நினைக்க துவங்குவதற்கு முன்பாகவே அவர்களை விட்டு விலகி நிற்க கத்துக்கோ. யாரும் உன்னை பாரம்னு நினைக்கிறதுக்கு முன்பாக தூரமாகவே நீ இருந்து உனக்கான காரியங்களை சிறப்பாக செய்துவிடு என் செல்லமே. எல்லா நல்லதும் இன்று முதல் உன் வாழ்க்கையில அழகாக நடக்க தொடங்கும். ஒரு நல்ல விஷயத்தை செய்யணுன்ற எண்ணம் உன் மனசுக்குள்ள உதயமானதும் அந்த விஷயத்தை அப்போதே நீ செஞ்சிட்டினா அதுக்கு பிறகு நீ ஜெயிக்கிறதை யாராலுமே தடுக்க முடியாது. உன் மனநிலை மாறி உனக்கான மாற்றங்கள் வந்து நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான அற்புதமான வாய்ப்புகளையும் இந்த மங்களகரமான நல்ல நாளிலேயே உன் கைகளில் நான் கொடுக்க போறேன். ஓ மேல அன்பும் பாசமும் கொண்ட உனக்கு நல்லது நினைக்கிற நல்ல மனிதர்கள் உன் அருகில் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ பயப்படாதே என் தங்கமே. இந்த வராகி அம்மா இனிமே ஒரு நாள் ஒரு நொடி கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன். நீ எப்போது எங்கே என்னை நினைத்தாலும் உனக்கு நிழலாக உன் கூடவே இருப்பேன். கொள்ளை அழகு கொண்ட அறிவு பிள்ளை அல்லவா நீ? இந்த உலகத்தில் உன்னை தவிர வேறு யாரையுமே எனக்கு துணைன்னு சொல்ல மாட்டேன் அம்மானு நீ என்னையே முழுசா நம்பி இருக்கும்போது நான் மட்டும் உன்னை கை விட்டுடுவேனா என்ன? உன் வாழ்க்கைங்கிற புத்தகத்துல இன்று முதல் உனக்கு ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகுது. இனிமே பல நல்ல அழகான நினைவுகள் உன் முகத்திலும் மனசிலும் பதியும்படி சந்தோஷம் பொங்கி வழியும்படி உன் வாழ்க்கையவே அற்புதமானதாக மாற்ற முடிவு எடுத்துட்டேன். உன் வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு யோசிக்காதே. அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழிகளையும் தேடாதே. அதற்கு பதிலாக எல்லா சோதனைகளுக்குள்ளும் உனக்கு ஏதாவது ஒரு பாடத்தை வச்சிருப்பேன். நீ முன்னேறதுக்குன்னு ஒரு வாய்ப்பை கொடுத்திருப்பேன்றதை உணர்ந்து கொண்டு அந்த சோதனையை கையாள கற்றுக்கொள். எல்லா சோதனைகளுக்குள்ளும் உனக்கு சாதகமான நன்மையை நான் வச்சிருப்பேன். அதை சரியா கண்டுபிடிச்சு உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ ஆரம்பித்துடு என் செல்லமே. இளமையும் காலமும் உன் கூட இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை உனக்கு பெருசா புரியாது. ஆனா வாழ்க்கை உனக்கு புரிய வரும்போது இதை இப்படிதான் செய்யணும், நம்ம இப்படிதான் நடந்துக்கணும்னு உனக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வரும்போது இளமையும் உன் கூட இருக்காது, காலமும் உன் கூட இருக்காது. அதனாலதான் நீ அவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட அப்புறமா வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா இப்போதே உனக்கு உதவி செய்வதற்கு வாழ்க்கைனா என்ன, நீ யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்போ எதை செய்யணும், எப்போ எதை செய்யக்கூடாதுன்னு பல புரிதல்களை உண்டு பண்ணுவதற்காக இந்த வயசுலயே நான் உன்னை தேடி வந்துட்டேன். இனிமேலும் நீ கஷ்டப்படக்கூடாது, ஏமாந்துட்டோம்னு தலை குனிஞ்சு நிற்க கூடாது. ஏன்னா யாரையும் ஏமாற்றி பிழைக்க எண்ணமில்லாத நல்ல குணம் கொண்ட என் அன்பு பிள்ளையான உன் கூட நான் இருந்து உன்னை உயர்வாய் சிறப்பாய் வாழ வைப்பேன் என் செல்லமே. உன்னுடைய மன வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரச் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த நொடி முதலே அனைத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிரு.
எதெல்லாம் வேணும்னு நீ பிடிவாதமா இருந்தியோ அது எல்லாத்தையுமே நீயே வேணாம்னு சொல்ற அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுவேன். எந்த நிலையிலும் உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்க பழகு. அமைதியை விட நல்ல ஆறுதலும் இல்லை, சிறந்த ஆயுதமும் இல்லை. கூடிய சீக்கிரம் என் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கையில அற்புதங்கள் நிகழும். நீ யாரையும் வெறுக்காத, யாரை பத்தியும் நினைச்சு கவலைப்படாத. எப்போதும் எளிமையாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. அதிகமா ஆசைப்படாம, அதிகமா எதிர்பார்க்காம, எல்லாமே அளவோட இருக்கும்படி பார்த்துக்கோ. உனக்கு கிடைச்சது எதுவும் அதுல இருந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுவதில் தப்பு எதுவும் இல்லை. எப்பவுமே எதையாவது சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்காம சிரிச்ச முகத்தோட இரு. கூடிய சீக்கிரம் இந்த வராகியம்மா நானே உன் வீடு தேடி வந்து உனக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களையும் என் தலைமையில் நானே முன்னின்று நடத்தி முடிப்பேன். எதை பார்த்தாலும் கேட்டு அடம்பிடிக்கக்கூடிய குழந்தையாக இருக்காதே. எதையாவது நினைச்சு கவலைப்படக்கூடிய முதியவர் போலவும் நீ இருக்காதே. இறந்த காலமும் எதிர்காலமும் எதுவுமே உனக்கு வேண்டாம். இந்த நிகழ்காலத்தை சிறப்பானதாக எடுத்துக்கோ. குழந்தை போலவும் நடந்துக்காம, முதியவர்கள் போலவும் இருந்துக்காம, இளமையாக நீ இருப்பது போலவே யார் என்ன சொன்னாலும் கண்டுகொள்ளாமல், அவசரமா பதட்டப்படாம, கோபப்படாம, விமர்சனங்களை கேட்டு விம்மி அழுகாம, உன் மனசுக்கு நீ நினைச்சதையே செய்யக்கூடிய தைரியத்தை கொடு. உன் கடன் பிரச்சனையும், பணப்பிரச்சனையும், மனப்பிரச்சனையும் எல்லாவற்றையும் தீர்த்து வச்சு நிம்மதி இழந்த உன் மனசுக்கு ஆறுதலாக நான் இருக்க போறேன். கூடிய சீக்கிரம் இல்லை எல்லா தொல்லைகளிலிருந்தும் நீ விலகி நிம்மதியாக வாழணும்னா உன்னால முடிஞ்ச அளவுக்கு என்னைக்காவது வாரத்துல ஒரு நாளாவது தான தர்மம் செய்யக்கூடிய எண்ணத்தை, பழக்கத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. நீ தான தர்மம் செய்ய செய்ய உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகள்ல இருந்தும் உனக்கு விடுதலை கிடைக்கும். நானே கஷ்டப்படுறேன், யாருக்கும் உதவக்கூடிய நிலைமையில நான் இல்லைன்னு சொல்லாத. ஏன்னா அப்படி ஒன்றும் நான் உனக்கு வறுமையையும் ஏழ்மையையும் கொடுத்து விடவில்லை. 1 ரூபா 10 ரூபா கூட தானம் செய்ய முடியாத அளவுக்கா உன் நிலைமை இருக்கிறது? தாமதிக்காதே என் தங்கமே. உன்னுடைய தானத்திற்கான முதல் நாளாக இந்த நாளே இருக்கட்டும். யாருக்காவது வயிற்று பசிக்கு ஏதாவது ஒரு டீயோ எது வாங்கி கொடுத்தாலும் அது தான தர்மம் தான். கஷ்டப்படுற மனசுக்கும் அழுகிற கண்களுக்கும் ஆறுதலாக நீ ஒரு வார்த்தை சொன்னாலும் அதுவும் உதவிதான். இதை செஞ்சா கூட போதும். எப்படியோ யாராவது ஒரு மனசை குளிர்விக்கக்கூடிய காரியம் ஏதாவது ஒன்றை நீ நியாயப்படி, நீதிப்படி செய்யும் போது அது உன் வாழ்க்கைக்கு உனக்கு நன்மைகளை சேர்க்குன்னு தான் நான் சொல்றேன். அடுத்தவங்க வாழ்க்கையில கவனம் செலுத்தாம உன் வாழ்க்கையில உன்னுடைய வேலைகள்ல நீ கவனம் செலுத்தினா உன் வேதனைகள் எல்லாம் மறைஞ்சு நீ வெற்றியை பெற்றிடுவாய் என் செல்லமே. அழகை நேசித்தவன் அறிவை இழந்து போவான். பணம் பெருசுன்னு பணத்தை நேசிப்பவன் பாசமுள்ள மனிதர்களை இழந்து போவான். ஆனா குணத்தையும் நல்ல மனிதர்களையும் நேசிப்பவன் கோபுரமாக உயர்ந்து நிற்பான். நீ எப்போதுமே நல்ல மனசு உள்ளவங்களையும் நல்ல குணம் கொண்டவர்களையும் நட்போடு உன் பக்கத்திலேயே வச்சுக்கோ. உன்னுடைய கண்களும் நீ பார்க்கும் விதமும் சரியாக இருந்ததுன்னா இந்த உலகத்தை உனக்கு பிடிக்கும். நீ பேசக்கூடிய வார்த்தைகள் சரியாக இருந்ததுன்னா இந்த உலகத்துக்கே ஒன்றை பிடிக்கும். எப்போதுமே வார்த்தைகளை பார்த்து பேசு, செயல்களை நிதானமா பொறுமையா செய். உன் கஷ்டமான வாழ்க்கை மாறணும் தானே என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த. இதோ இந்த மங்களகரமான செவ்வாய்க்கிழமை நாளிலேயே உன் கஷ்டங்களை போக்கி கவலைகளை தீர்த்து நீ நினைச்சதையெல்லாம் உனக்கு நடத்தி தரப்போறேன். உன் நம்பிக்கை ஒருபோதுமே வீண் போகாதே என் செல்லமே. நீ கேட்டது கிடைக்குமோ கிடைக்காதோ, நான் தருவேனோ மாட்டேனோன்னு தானே குழம்பிக்கிட்டு இருந்த. நிச்சயமாக நான் தருவேன் என நம்பு. காலம் அறிந்து உனக்கான கருணையை கொடுக்கக்கூடிய இந்த வராகியம்மா உனக்கானதையும் கட்டாயம் செய்து தருவேன். இனிமே பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும். வெற்றிகளும் நிச்சயம் நிரந்தரமாக உன்னை வந்து சேரும். உன்னை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் அந்த விதிகளையே வீழ்த்தும் அளவிற்கு நான் வழிகளை வச்சிருப்பேன். நீ தளராதே என் தங்கமே. உனக்கு கொடுக்கறதுக்கு நிறைய நான் எழுதி வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் எழுதி திட்டமிட்டபடியே உன் வாழ்வில் எல்லா பொண்ணும் பொருளும் நிதானமும் சந்தோஷமும் ஐஸ்வர்யமும் செல்வமும் சகல சௌபாக்கியமும் வந்து சேரும். எல்லாமே நல்லதாக இனி நடக்க போது. நடந்ததை நினைச்சு ஒரு நிமிஷம் கூட கவலைப்படாத. இன்னும் எதுவும் முடியலையே, நடக்கலையே நினைச்சு நீ வருத்தப்பட்ட எல்லாத்தையும் இன்றைய நாளில் உனக்கு நடத்தி தருவேன். நீ ஆசைப்பட்ட எல்லாமே நல்லபடியாக நடந்து இந்த நாள் உனக்கு இனிமையான நாளாக அமைய போது.
நீ நினைச்ச காரியமெல்லாம் நல்லபடியாக நடக்கும். யார்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தைகளை மட்டும் விட்டுடாதே. பார்த்து பேசு, பவ்யமா பேசு, பணிவாக பேசு. இந்த வராகியம்மா உன் கூட இருக்கிற வரைக்கும் எதுவுமே தவறாகவோ தப்பாகவோ நடந்து முடியாது. கொஞ்சம் விஷயத்தை நீ கேட்டதை காலம் கடந்து கொடுத்தாலும் இப்போது காலத்தால் அழிக்க முடியாததாக நான் உனக்கு கொடுக்க போறேன்.